ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சட்டுன்னு நினச்ச உடனே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானுஸ் குக்கரி இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க. என்னோட நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிடும். வீட்டில் முட்டை இருந்ததுன்னா சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். ஒரு 4 முட்டையை நான் வேக வச்சு எடுத்து இதை மாதிரி ஒரு முட்டையை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு இதை சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஓமம், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் மாவை. நல்லா கரைச்சாச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை டிப் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். நல்லா ஹாட்டான ஆயிலில் போட்டிருக்கேன். ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஈஸியான டீ டைம் ஸ்நாக்ஸ் எக் பக்கோடா இல்லைனா எக் போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.